இன்றைக்கி நம்ம கடலாடி வழியில் நம்ம இந்த பர்வதமலையை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கே யாருமே இல்லைங்க. செஞ்சி குன்றுகள் தெரியும், அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தெரியும், அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர்கள் தெரியும், அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடர்கள் தெரியும். பர்வதமலை கடலாடி வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். கீழே ஆசிரமத்தில் நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் திருவண்ணாமலையிலேருந்து காலைல 5 மணிலேருந்து பஸ் இருக்குது கடலாடிக்கு. அப்படி இல்லைனா தென்மாதி மங்கலத்துக்கு பஸ் இருக்குங்க. இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. கடலாடி வழியிலேருந்து ஆரம்பிக்கிறவங்க இங்கே தாங்க கற்பூரத்தை ஏற்றிட்டு இங்கே தான் பயணத்தை தொடங்குவாங்க. அண்ணா இப்படி போனண்ணா அம்புக்குறி பாருங்க. போலாமா? உங்கள் பேர் 2 பேர் சொல்லுங்கள். பேர் தீபன், நாகராஜ். நீ மேபி இவங்க கூட தான் இருப்போம். ஏன்னா நம்ம இன்னைக்கு போய் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரலாம். இவங்க வேகமாக நடக்கிறத பொறுத்து இருக்குது. போகலாமா? போகலாம். இன்றைக்கி நம்ம பர்வதமலைக்கு நம்ம போக போகிறோங்க. அதை இதுக்கு முன்னாடி நம்ம தென்மாதி மங்கலம் வழி போயிருப்போம். இப்போ நம்ம கடலாடி வழியில் நம்ம இந்த பர்வதமலையை நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். உள்ளுக்குள்ளே ஒரு 500 மீட்டரில் 1 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்குது. நடந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி தரை வழி தாங்க வருது. இந்த தரை வழியை கடந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தாங்க பயணமே ஆரம்பிக்குது. வாங்க, இன்றைக்கி இந்த பர்வதமலை பற்றி நிறைய தகவல்களை சொல்கிறேன். வாங்க. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாதைகள். ஏன்னா 2 பக்கமும் பெரிய பெரிய மதில் சவர் மாதிரி இருக்குங்க. தண்ணி வந்து 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 இது ஒரு ஓடையாக இருந்திருக்கு. அதுக்கு நடுவில் பாதையாக போயிட்டுருக்குங்க. போகிற வழியில் அம்புக்குறிகள் இருக்குது, பயப்படவே தேவையில்லைங்க. ஒத்தேடி பாதையாக போகிறது. பாதைகள் பார்த்திங்கன்னா அந்த வழியில் வரும்போது பார்த்திங்கன்னா பாதைகள் வந்து படிக்கட்டோடு இருக்குங்க. ஆனால் இங்கே படிக்கட்டுகள் இல்லை, பெரிய கற்குயலாக தாங்க இருக்குது, படிக்கட்டுகள் இல்லை. அதெல்லாம் ஏறிட்டுருக்கோம். இது ஒரு வித்தியாசமான பாதைங்க. ரெண்டு பாதையுமே, அதாவது தென் மகாதேவ மங்கலம் அந்த ஊர்லேருந்து வர பாதையும் கடலாடியிலேருந்து வர பாதையும் பாதி மலையில் ரெண்டுமே ஒன்றிணைஞ்சிருங்க. நீங்கள் வரும்பொழுது வாட்டர் பாட்டில், உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், அந்த மாதிரி தின்பண்டங்களை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பர்வதமலைக்கு பல பேர் இருக்குங்க. பர்வதகிரி, பர்வதமலை, நவீரமலை, சஞ்சீவிகிரி, பர்வதகிரி, ஏன்னா நிறைய பேரில் இருக்குங்க. மலை படுகடம்ன்ற ஒரு நூலில் இந்த மலையை நவீரமலைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நவீரமலை தான் நம்ம இன்றைக்கி ஏறிட்டுருக்கோம். எல்லோரும் பர்வதமலைக்கு வருவாங்க, அதாவது தென்மகாதேவ மலம் தென்மாதி மங்கலம் அந்த வழியில் வருவாங்க. இப்போ நம்ம கடலாடி வழியில் ஏறிட்டுருக்கோங்க. ஒத்தையடி பாதை மாதிரி தான் ஏறிட்டுருக்கோம். உங்கள் கூடவே வருங்க. இந்த மலையில் மேலே போயிட்டீங்கன்னா குரங்கு உங்களை வச்சு செஞ்சிடும். இந்த மாதிரிலாம் டாக் ட்ரைன் பண்ணி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? பாரா, இவன் தான் எங்கள் கூடயே வந்து ஏந்துருவாங்க. நீங்கள் ஏந்திங்கன்னா ஏந்துருவோம். அப்படியே படுத்துக்க. நீங்கள் போகும்போது நிறைய இந்த மாதிரி கல் அடுக்கி வச்சு வரிசையாக வச்சுருப்பாங்க. இது ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போது மலைகளில் மழை பெய்யும் போது இந்த மண் வந்து இங்கே மலையில் இருக்க மண் அடிச்சுட்டு போகக்கூடாது, மண் அரிப்பு ஏற்படல மழை பெஞ்சா, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான்
இந்த மாதிரி நிறைய பாறைகளை அடுக்கி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக மலை ஏறிட்டு இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா குரங்கு நம்ம பங்காளிங்களை பார்த்துட்டோம். கத்திக்கிட்டே இருக்கானுங்க, டேய் இவனுங்க வந்துட்டானுங்கடா இவனுங்க வந்துட்டாங்கடான்னு. தலைவர் பயன்ட்டார் கொஞ்சம். வா போலாம், வா வா. ஃபைனலி தென்மாதி மங்கல வழியும் கடலாடி வழியும் ரெண்டும் இணையற இடத்துக்கு நம்ம வந்துட்டோங்க. கொஞ்சம் தூரம் தான், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க. யாருமே ஆளை காணுங்க, ஒரே காலியாக இருக்குது. இந்த 144 போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வழியை நெடுக்க யாருமே இல்லை. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. கடையே இல்லை, ஆமாம் கீழே சொல்லி அனுப்பிச்சாங்கண்ணே. கடலை இதுக்கப்புறம் இந்த போர்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தென்மாதி மங்கலம் வழி வந்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கீழேயே நம்ம பின்னாடி வழிப்பறி பண்ணுவாங்க. ஆமாம் பசிக்கு. நீங்கள் வேறு திருவண்ணாமலை ஏறும்போது பேக் மலை ஏறி உட்காந்துக்கிறேன், உடைய இறங்கவே இல்லையா? அழுந்தே போட்டேன் நான். இல்லையே நம்ம கும்பிட்டு வரல, ரொம்ப டயர்டாகிட்டேங்க. வெய்ய வேற வச்சு செய்யுது. ஆடி மாதம் வேறு காற்று சும்மா ஜில்னு அடிக்குது. உங்களுக்கு மேலே போனால் வாய்ஸ் எப்படி கேட்கும், அதிகமாக நல்லா கிளியராக கேட்குமான்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் இங்கே யாருமே இல்லைங்க. பர்வதமலையில் ரொம்ப நம்ம வரும்போதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் வருவாங்க, யாருமே இல்லை. ரொம்ப ரொம்ப அமைதியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் மேலே என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன். இது ஒரு வித்தியாசமான ஒரு பயணமாகவும் இருக்கும். ஏன்னா இது கடலாடி வழி, அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க. யாரையுமே அழகாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சிவப்பயணம்னா அப்படித்தான் இருக்கணும். சிவ பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் வித்தியாசம் எப்படின்னா, பக்தர்கள்னா கூட்டத்தோட கூட்டமாக பார்க்குது, அடியார்கள்னா தனியாக போய் தரிசனம் பண்ணுறாங்க. இந்த கம்பி பாதை வந்தாலே ஃபுல்லாக குப்பைங்க தாங்க, ரொம்ப ஒஸ்ட்டுங்க. எல்லா மலைகள்லேயும் அவங்களுடைய வேண்டுதல்கள், ஆசைகள், கனவுகள் நிறைவேறதுக்காக கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் வித்தியாசமாக எவ்வளோ ஹைட்டு, பிரமிட் மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. கடைகள் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆ ஆ ஐயோ, ஜவ்வாது மலைத்தொடர். ஆமாம்மா, இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆறு மாதிரி ஓடுது பாருங்கள். இதான் செய்யாறுன்னு சொல்லுவாங்க, சேயாற்றங்கரை. நம்ம சங்க இலக்கியத்தில் சேயாற்றங்கரைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த ஆறை. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அதை தெரியுது பார்த்தீங்களா, அழகாக தெரியுது. யாருமே இல்லாமல் இந்த இயற்கையோட சத்தத்தில், இயற்கையோட அழகில், சத்தத்தில் வேற மாதிரி இருக்குங்க. என்ன ஒன்று, கடைகள் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, எதுவுமே இல்லைங்க. கடப்பாறை மலை பாதை
வெறிச்சோடி காணப்படுதுங்க மலை ஃபுல்லாக. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இந்த கடப்பாறை மலை பாதை எப்படி தான் எடுக்க போகிறேன்னு தெரில, பார்ப்போம். கம்பியை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருங்க, ரொம்ப செங்குத்தாயிரும். குரங்கு அதிகமாக இருக்குது. பர்வதமலைங்க. இந்த பர்வதமலை சங்க இலக்கியங்களில் 10 பாட்டோட இறுதி நூலான மலைப்படுகடாம்னு ஒரு நூலில் நவீரமலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த மலையை. அதுவும் அந்த 10 பாட்டோட இறுதி நூல் மலைப்படுகடத்தில் நன்னன் செய் மன்னன் அப்படின்ற ஒரு குறுநிலன் மன்னன் இந்த நவீரமலையை ஆட்சி செய்ததா அந்த மலைப்படுகடம் நூல் குறிப்பிடுது. சிவன் கோயில்னு சொல்லலாம், கிபி 3ஆம் நூற்றாண்டு. இதுக்கப்புறம் தாங்க உள்ளையோட கோட்டை பகுதிக்கு வரும்போது தான் படிக்கட்டுகள் நம்ம பார்க்க முடியும். கரும்படிக்கட்டுகள் கருங்கற்காலை வச்சு சூப்பராக அழகாக செஞ்சுருக்காங்க. வாங்க ஏறுவோம். இங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வரும்போது இங்கெல்லாம் ஃபுல்லாக கடை தாங்க. இப்படி போனால் கோட்டை பகுதியை பார்க்கலாங்க. இங்கே போகிற வழியில் இங்கே பாருங்கள் ஒரு கிணறு மாதிரி. இதை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து சில பேர் கிணறுன்னு சொல்கிறாங்க, சில பேர் அவசர கால வழின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு கோட்டை பகுதியாக தாங்க இருந்திருக்கு. அதனால் அவங்க அவசர காலத்தில் கோட்டையிலேருந்து வெளியேறதுக்கு இந்த வழியை பயன்படுத்தியிருக்கலாம். இதனால் வழியாக இருக்க வாய்ப்பில்லை. தண்ணீரை சேமித்து வச்சுருக்காங்க. நீர் தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டங்க. ரொம்ப காற்றடிக்குது. இது வந்து ஆடி மாதன்றதுனால ரொம்ப ரொம்ப அதிகமாக காற்றடிக்குது பாருங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. கேட்குதா? பயங்கரமாக காற்றடிக்குது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஜவ்வாது மலைத்தொடர். இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே அந்த வியூவை பார்க்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டேம் தெரியுது. இங்கே ஒரு டேமு. அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கோட்டை மலை வேணுகோபால சுவாமி திருக்கோயில்னு ஒரு கோவில் இருக்குது. கோட்டை மலையில் அதாவது சம்புவரையர்கள் அந்த மன்னர்களோட கோட்டை, அதாவது அவங்க ஆட்சி புரிந்த ஒரு பகுதின்னு சொல்லலாம். அந்த மலையை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த மலையை நம்ம ஏறி இருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். வீடியோ முடிஞ்ச உடனே செக் பண்ணி பாருங்கள். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குமான்னு தெரியல. ரொம்ப காற்றடிக்குது. ஆடி மாதம் இல்லை, எல்லா மாதங்களிலும் இந்த இடத்த மட்டும் ரொம்ப காற்றடிக்குங்க. ஏன்னா ஜவ்வாது மலைத்தொடர்லேருந்து வர காற்று அப்படி இந்த பக்கம் அடிக்குது. கிட்டத்தட்ட நம்ம இப்போ ஒரு 4500 அடி உயரத்தில் இருப்போம். அதனால தான் உங்களுக்கு அப்படியே ரொம்ப அதிகமாக காற்று சத்தம் கேட்கும். இங்கே ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்குங்க. அதில் கொஞ்சம் அப்படியே இது சூப்பராக இருக்குது. வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம். யாருமே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பாறைக்கு இடையில ஏறிட்டுருக்குங்க. ஃபைனலாக நம்ம பர்வதமலை உச்சிக்கு வந்துட்டோம். வாங்க சப்பல் வரமா விட்டோம்.
அன்னதானம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். போன டைம் வரும்போது நமக்கு அன்னதானம் கொடுத்தாங்க, கஞ்சி இருந்துச்சு. மின்தேக்கி பார்த்தீங்களா எவ்வளோ உயரமாக இருக்குது மின்தேக்கி. சுத்தமாக தண்ணி கருப்பாக இருக்குது. சாமியை பார்த்தாச்சுங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம அன்னதானம் போடுறாங்களாம், கஞ்சி. போன வாட்டி மாதிரியே இந்த வாட்டியும் கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம். மேலே அன்னதான கூடத்தில் கஞ்சி சாப்பிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கோங்க. தனியாக தான் இறங்கிட்டு இருக்கோம். இறங்கும்போது பார்த்து இறங்கணும். அப்படியே நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்வதமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், செஞ்சி குன்றுகள் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலைத்தொடர்கள் தெரியும். அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடர்கள் தெரியும். இத்தனை கிழக்கு தொடர்ச்சி மலையோட பார்க்கலாங்க, குன்றுகளை நீங்கள் பார்க்கலாங்க இங்கே. இறங்குற வழி இவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்க. இவ்வளோ எப்படியாப்பட்ட பள்ளம் பாருங்க. பார்த்தீங்களாங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குது இறங்குற வழி. தெரியுதுங்களா? இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. இது ஒன்றே ஒன்று தான், இறங்கிட்டுனா முடிஞ்சது. போகும்போதும் வழி காட்டுறாங்க. நான் நின்னா அவங்களும் நிற்கிறாங்க. போனால் போவாங்க. போகிறான் அப்படியே போகிறாங்களா? இவங்களும் போகிறாங்களா? நான் நின்னா நிற்பாங்க. போகிறேன். நின்ட்டார், அவர் நின்ட்டார், இவர் நின்ட்டார். பர்வதமலை கடலாடி வழி பயணம் சிறப்பாக அமைஞ்சதுங்க. நம்ம காலையில் தொடங்கினாலங்க அங்கே அந்த இடத்துக்கே வந்துட்டோம். தெரியுதுங்களா? அது ஒரு பாருங்க, மலையோட பின்பக்கத்துலேருந்து ஏறுற மாதிரி இருக்குங்க இந்த வழி. நீங்கள் இன்னும் தென்மாதி மங்கலம் வழி பார்க்கலன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். அதில் இன்னும் நிறைய தகவல்களை கூறியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மலைகள், மலை ஏற்றங்கள், இது போன காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.